அனைவருக்கும் வணக்கம். நாம் கண்ணுடைய வள்ளல் என்கிற மகா ஞானி இயற்றி திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த ஒழிவில் ஒடுக்கம் என்கிற உன்னதமான ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒழிவில் ஒடுக்கம் என்கிற நூற்தொகுப்பில் யோக கிளர்ச்சி என்கிற தலைப்பின் கீழ் அமைந்த சில நன்முத்தான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதனாக பிறந்தவன் மனோரகிதன், அதாவது மனம் கொண்டு இயங்கக்கூடியவன் என்று பொருள்படக்கூடிய வார்த்தையாலேயே மனிதன் என்று அழைக்கப்படுகிறான். மற்ற ஜீவராசிகளுக்கு மனம் இருந்தாலும் கூட சிந்திப்பதும் சிந்தித்ததின் அடிப்படையில் செயல்படுவதும் மிக மிக குறைவு. ஆனால் எந்த மனம் சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் காரணமாக இருந்ததோ அந்த மனமே மனிதனுடைய வீழ்ச்சிக்கும் காரணமாக இருந்துவிட்டது. மனதின் சக்தி மகத்தானது. யோகி ஒருவன் தன் மனத்தின் போக்கை புலன்கள் வழி செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி புருவ மையத்திலே நிறுத்தி அதன் ஆற்றலை பெருக்கும் போது அடங்கி நிற்கக்கூடிய அந்த மனமே குருவாக மாறி அமைந்து இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான ரகசியங்களையும் வெளிப்படுத்தி தருகிறது. மனதை புரிந்து கொள்வது அத்தனை எளிதான காரியம் அல்ல. இருந்தபோதிலும் கூட ஞானிகள் மகான்கள் தத்தமது அனுபவத்திற்கேற்ப மனதை வயப்படுத்துவதை பற்றி சொல்லி வருகிறார்கள். கண்ணுடைய வள்ளல் என்ன சொல்கிறார் என்பதை இன்றைய பதிவிலே பார்க்கலாம். உதித்து ஒடுங்கும் பொய்க்கார் உபாதானம் எண்ணாது உதிப்பை உதிப்பால் ஒடுக்கில் பதைத்து எழுந்த பந்தன்றோ சாட்சியைப் போல் பார்வேர் பறித்த மரம் கொந்தளர்ந்து காயாது ஒக்கும். மரங்களை பார்த்திருக்கிறோம், மேகக்கூட்டத்தை பார்த்திருக்கிறோம். கோடை காலங்களிலே கார்மேகம் வேகமாக எழும்பி நம் கண்களுக்கு ஒரு மயக்கத்தை கொடுப்பது வழக்கம். அடடா, இந்த மேகம் நல்ல கருமை நிறமாக இருக்கிறதே, இது மழை பொழிவை தந்துவிடாதா, புவி வெப்பம் தணிந்து விடாதா என்ற ஏக்கப் பெருமுற்றோடு கூடிய பார்வையை அண்ணாந்து பார்த்து செலுத்தியபடியே நாம் இருப்போம். ஆனால் அந்த மேகம் பொய் மழை மேகம். அது மழைப்பொழிவை கொடுக்காது. மழைப்பொழிவை தரக்கூடிய மேகம் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். வெண்மை நிறமாக பஞ்சுப்பொதி போல, பஞ்சுப்பொதி மூட்டைகளை ஆங்காங்கே கொட்டி வைத்ததைப் போல வடிவான தோற்றத்திலே முப்பரிமாணத்திலே எழுந்து நிற்கக்கூடிய மேகங்கள் தான் மழை மேகங்கள். வெள்ளை நிறத்திலே பந்து போல காணப்படக்கூடிய அந்த மழை மேகங்கள் சற்றைக்கெல்லாம் மெல்ல மெல்ல கருப்பாக மாறி எல்லா மேகமும் ஒன்றாக இணைந்து அதன் பிறகு அது மழைப்பொழிவை கொடுக்கும் மேகமாக மாறும். இதையே மேகம் கருக்குது என்று சொல்வார்கள். மழை மேகத்திற்கும் பொய் மேகத்திற்குமான வித்தியாசத்தை அனுபவப்பட்டவர்கள் மாத்திரமே அறிந்து கொள்வார்கள். ஒரு பந்து இருக்கிறது. அந்த பந்தை நாம் சீண்டாத வரையிலும் அது அங்கேயே அப்படியே கிடக்கிறது. ஆனால் அந்த பந்தை உதைத்த போது அந்த பந்து எழும்பி மேலும் கீழுமாக குதிக்கிறது. பந்தின் மீது நம்முடைய தாக்கம் ஏற்படாத வரையிலும் அது அமைதியாக இருக்கிறது. ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் நேராக நின்று பூத்து காய்க்கக்கூடிய பக்குவத்தில் இருக்கிறது. மரத்தின் பக்க வேர்களை எல்லாம் விட்டுவிட்டு ஆணிவேரை மாத்திரம் தேடி வெட்டிவிட்டால் அந்த மரம் உயிரோடு இருந்தாலும் கூட அது பூக்கவும் பூக்காது, காய்க்கவும் காய்க்காது என்கிற ஒரு புதிய தகவலை இங்கே கண்ணுடைய வள்ளல் சொல்கிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய கருத்து யாதென்றால், மனம் புலன்கள் வழியாக சலிப்பதற்கு ஆசை என்கிற வேறே காரணமாக இருக்கிறது. மனோவிருட்சம் வேகமாக கிளைப்பரப்பி நின்றாலும் கூட ஆசை என்கிற ஆணி வேரை வெட்டிவிட்டால் இந்த மனம் கொண்டு பார்க்கலாம், பேசலாம், காரியங்கள் செய்யலாம். ஆனால் அந்த மனம் புதிதாக ஒன்றை சிருஷ்டி செய்யும் நிலைக்கு செல்லாது. பந்தை உதைக்காமல் விட்டுவிடு, அது எழும்பாமல் கிடக்கும். பொய்மேகத்தை மழைமேகம் என்று கருதி ஏமாந்து விடாதே. இங்கே கண்ணுடைய வள்ளலுடைய கூற்று மிகவும் துல்லியமாக இருக்கிறது. ஆசை அந்த ஒன்றை மாத்திரம் அறுத்து எறிந்துவிட்டால் உன்னுடைய மனம் ஆணிவேரற்ற மரம். அது பார்ப்பதற்கு மரமாக தோன்றினாலும் அது பூக்காது, காய்க்காது. எனவே நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வினாவுக்கான விடை இங்கே வந்திருப்பதாக காண முடிகிறது.
மனம் கொண்டுதானே நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது மனம் என்கிற ஒன்று இல்லாமல் போய்விட்டால் நாம் இல்லாமல் போய்விடுவோமே. மனம் இல்லாது எவ்வாறு இயங்குவது என்கிற வினா நம்முள் பலருக்கு எழுந்திருந்தது. மனதிலே இருக்கக்கூடிய ஆசை என்கிற அந்த ஒன்றை மாத்திரம் விட்டுவிட்டு பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் பேசுவதற்குமான மனதின் செயலை விட்டுவிடுங்கள். ஆசை என்கிற ஒன்று இல்லாது போய்விட்டால் அந்த மனம் ஆணிவேரற்ற மரமாகி போகும். அது புதிதாக எதையும் உருவாக்கி விடாது. எதை உருவாக்காது என்றால் கர்ம வினைகளை, வெறுப்பு வெறுப்பு என்கிற கர்ம வினைகளை உருவாக்காது. மனம் இயல்பாக பார்ப்பதும் கேட்பதுமாக இருக்கட்டும் என்கிற கருத்து இங்கே சொல்லப்படுகிறது. இதே போன்ற ஒரு கருத்தை அஷ்டவக்ரர் ஜனக மன்னனுக்கு சொல்லியதை நாம் கேட்டிருக்கிறோம். ஜனகா, எந்த விதமான வெறுப்பும் இல்லாமல் உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டே இரு. மன ஓட்டத்திலே நான் எனது என்கிற அகங்காரத்தின் காரணமாக யாதொரு காரியத்தையும் செய்யாதே என்று சொல்லியிருந்த கூற்று ஒப்பு நோக்கத்தக்கது. இந்த உலக வாழ்க்கையை நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளின் பார்ப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம். ஆசையை மாத்திரம் தூக்கி எறிந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று ஒரு புதிய நுணுக்கத்தை சொல்கிறார் கண்ணுடைய வள்ளல். சுட்டுப்போதம் கழன்ற சுத்தம் அரை மாத்திரையில் மட்டுத்தான் அற்ற நிட்டை வாய்க்கு மேல் கெட்டேன் தலை செய்யும் ஆனந்தம் சற்றோ பால்வாரி முளைக்கண்ணில் தோன்றும் முறை. ஒரு பசு கன்று ஈன்கிறது. கன்றின் தேவைக்காக மடியிலிருந்து பால் சுரக்கிறது. ஆனால் அந்த பசு கருத்தரித்திருக்காவிட்டால் அதன் காம்பிலே இருந்து பால் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. எதன் காரணமாக பால் சுரப்பு ஏற்படுகிறது? அது காமவயப்பட்டது, கருவானது, கன்று ஈன்றது. அது காரணமாகவே பால் சுரப்பு என்பது ஏற்பட்டது. கருவாகாமல் இருந்தால் பால் சுரப்புக்கு வேலை இல்லை. இந்த உலகிலே எண்ணங்கள் உற்பத்தியாகிக் கொண்டே இருப்பதற்கு காரணம் மனதின் இயக்கம்தான். புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனம் பற்பல விதமாக ஆசைகளை வளர்த்துக் கொள்கிறது. அது காரணமாகவே அதன் விளைவாக எண்ணங்கள் உருவாகின்றன. மனம் என்பதை பசுவின் காம்பாக கொண்டால் பால் என்பதை எண்ணங்கள் என்று கொள்ளலாம். ஆசை என்பது ஏற்பட்டதன் காரணமாகவே அங்கே காமப்பால் சுரந்தது என்பது கருத்து. நம்முடைய போதங்கள், உலகியல் சார்ந்த இச்சைகள் இவைதான் நம்மை ஒரு அரை மாத்திரை நேரத்திற்குள்ளாக ஏமாற்றி பலிகடாக்கி விடுகிறது. தூய தத்துவம் கொண்டவனாக கூட இருப்பான். சடுதியிலே அரை வினாடியிலே அவனுக்கு ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக செய்த ஒரு காரியம் அவன் வாழ்நாள் முழுவதும் அவனை வேதனைக்குள்ளாக்கி விடுவதையும் பார்க்க முடிகிறது. சனப்பித்தம் என்று முன்னோர்கள் சொல்வார்கள். ஒரு அரை வினாடியிலே நமக்கு ஏற்படக்கூடிய மனமாற்றம் மிகப்பெரிய அழுத்தங்களுக்கு நம்மை ஆளாக்கி விடுகிறது. இதற்கெல்லாம் காரணம் மனம் இயங்கிக் கொண்டே இருப்பதுதான். மனதை புலன்கள் வழியாக செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி ஞானபோதத்தின் மேல் செல்லும்படியாக திருப்பி வைக்க வேண்டும். அப்படி செய்யும் போது நிஷ்டை என்கிற நிலை ஏற்படும். எல்லாம் இருந்தாலும் அசைவற்று இருக்கும் மனத்தின் நிலையே நிஷ்டை என்றாகும். இதுதான் உண்மையான ஆனந்தத்திற்கான வழி. நீ இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிரு. ஆனாலும் கூட மனதை அதன் போக்கில் போக விடாமல் தடுத்து நிறுத்த பழகு என்று கண்ணுடைய வள்ளல் குறிப்பிடுகிறார். இந்த ஒன்றை சரியாக நிறைவேற்றாத ஒருவன் எத்தனை மணி நேரம் வாசிப்பழக்கத்தை மேற்கொண்டாலும் அவனால் வெற்றி காண முடியாது என்பதே கருத்தாகிறது. ஆகாயத்தே பலவும் தோன்றி அடங்காதோ, நீ காயத்தோடு அழுந்தி நீங்கி அருளாகாதோ என்று சலிப்பானேன், எதிரற்ற பூரணத்தே ஒன்றுமில்லை காண் உனக்கு. நீ எத்தனைதான் இந்த உலகத்தோடு உன்னை இணைத்துக் கொண்டு நீதான் இந்த உலகத்திற்கான பல காரியங்களையும் செய்கிறாய் என்று கருதியிருந்தாலும் கூட அந்த எண்ணம் என்னவோ தவறாகத்தான் போகும். நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருந்தாலும் கூட உலகம் அழகாக இயங்கிக் கொண்டேதான் இருக்கும். இதை ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம். மனிதர்கள் மரங்களை நடுகிறார்கள், மரங்களை நட்டு வளர்க்கிறார்கள். இப்போது மனிதனுக்கு அகங்காரம் ஏற்படுகிறது. நான் தான் இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக மரங்களை நட்டேன், வளர்த்தேன் என்று சொல்வான். ஆனால் மனிதன் எந்தவிதமான காரியத்தையும் செய்யாமல் இருந்தாலும் இயற்கை தன்னைத்தானே சிருஷ்டித்துக் கொண்டே இருக்கிறது.
காடுகளை உருவாக்கியது மனிதனா? அல்லவே. காடுகளை உருவாக்கியது இயற்கை. பறவைகள் பழங்களை தின்று எச்சங்களை விதைகளை வீசி எறிந்ததால் உருவாகியதே காடுகள். மனிதன் அழிக்காமல் இருந்தால் காடுகள் தாமாகவே உருவாகும். ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த நிலப்பரப்பிலே மனித அரவம் என்பது முற்றிலுமாக இல்லாமல் போய் சில பல ஆண்டுகளுக்கு அமைதியாக விடப்பட்டு விட்டால் அதன் பிறகு சென்று பார்க்கும்போது அந்த பகுதி முழுவதும் வனமாக காடாக மாறியிருக்கும். இயற்கை தன்னைத்தானே வடிவமைத்துக் கொள்ளுகிறது. இதிலே மனிதன் நான் செய்தேன் என்று சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை. இதையெல்லாம் இந்த மனித உடல் கொண்டு நாம் கொண்டிருக்கக்கூடிய மனமயக்கமே அன்றி வேறல்ல. அதுபோல இந்த உலக வாழ்க்கையிலே நாம் தான் ஒவ்வொன்றையும் உருவாக்கினோமே அல்லாது உருவாக்க வேண்டும் என்பது விதி அல்ல. பார்த்தேன், பார்த்த பொருள் மீது ஆசை கொண்டேன். கேட்டேன், கேட்ட ஒன்றின் மீது ஆசை கொண்டேன். சுவைத்தேன், சுவைத்த ஒன்றின் மீது ஆசை கொண்டேன். இப்படி புலன்கள் வழியாக பார்த்தவற்றின் மீது ஆசை கொள்வதால் தான் மனிதனுக்கு துன்பம் நேரிடுகிறதே அல்லாது ஆசை என்கிற ஒன்று இல்லாது இருந்தால் மனம் அது போக்கிலே நம்மை சரியான பாதையிலே இட்டுச் செல்லத்தான் செய்யும். இந்த உண்மையின் தத்துவத்தை புரிந்து கொண்டுவிட்ட யோகி ஆனந்தமயமாக இருப்பான் என்பதே கண்ணுடைய வள்ளலின் கூற்றாகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.